ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட்ல கேட்குற விஷயம், இல்ல அதை வாட்ஸ்அப்ல கூட நம்மளுக்கு மெசேஜ் அனுப்பிச்சு கேட்குற விஷயங்கள் ஒண்ணுதான். ஊபர்ல எப்படி ஏர்னிங்ஸ் இருக்கு, இப்போ எப்படி ஃபேர்லாம் கொடுக்குறாங்க, முன்ன மாதிரி இருக்கா, இல்ல இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களா, இல்ல கம்மி பண்ணியிருக்காங்களா, எப்படி இப்போ என்ன நிலைமையில ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க. நான் அதுக்காக தான் முன்னாடி 2 வீடியோ பண்ணியிருக்கேன். வீக்லி ஏர்னிங்ஸ் எடுத்து போட்டுட்டு அதுல இருந்து நம்மளுக்கு எவ்வளவு கிலோமீட்டர் நம்மளுக்கு தராங்க அப்படின்ற ஒரு ஐடியாவுக்காக போட்டிருந்தோம். போன வருஷம் ஒன்று போட்டிருந்தோம், இந்த ஒரு 4 மாசம் முன்னாடி ஒன்று போட்டிருந்தோம். இப்போ என்ன நிலைமைக்கு போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. அதுக்கு நம்ம போன வாரம் ஓட்டின டீட்டெயில்ஸ் எடுத்துட்டு நம்ம காமிக்கலாம். அதுல டோட்டல் எவ்வளோ ஓடி இருக்கு, கிலோமீட்டருக்கு எவ்வளோ ஃபேர் வந்திருக்கு அப்படின்றத பற்றியெல்லாம், எவ்வளோ இன்சென்டிவ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு தி வீடியோ. இது செக் பண்ணுறதுக்காக நம்ம ஊபர் ஆப்பு உள்ள போய் பார்த்துக்கலாம். ஊபர் ஆப்புக்குள்ள போனீங்கன்னாக்கா நம்ம ஏர்னிங்ஸ் செக்ஷன் இருக்கு பாருங்க. ஏர்னிங் செக்ஷனுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் வீக்கோட ஏர்னிங்ஸ் எடுப்போம். லாஸ்ட் வீக்கு 2ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்கும் டிசம்பர். அதில் 3 நாள் லீவு கிடையாது, 2 நாள் செல்ஃப் டியூட்டி, 1 நாள் வண்டி சர்வீஸ் விட்டுருந்தோம் இல்லையா, அதனால மீதி 4 நாள் ஓட்டி இருக்க 13,332 ரூபாய் ஓடி இருக்கு பாருங்க. 11,600 ரூபாய் நம்ம ஓட்டினதும் 1,700 ரூபாய் இன்சென்டிவும் கொடுத்துருக்காங்க. அது பார்க்கலாம் செக் பண்ணி. சனிக்கிழமை அதுமே எவ்வளோ ஓட்டி இருக்கு பாருங்க. 3,800 ரூபாய் ஓடி இருக்கு. 12 மணி நேரம் ஓட்டி இருக்கு. 13 ட்ரிப்பு. அதாவது 3,212 ரூபா ஓடி இருக்கு. 590 ரூபாய் நம்மளுக்கு இன்சென்டிவா கொடுத்துருக்காங்க. அதாவது 12 புக்கிங்க்கு 590 ரூபாய் இன்சென்டிவ். டோட்டல் அந்த அமௌண்ட் வந்திருக்கு. அடுத்துக்கு வெனஸ்டே பார்த்தீங்கன்னா 2,959 ரூபா வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 350 ரூபா இன்சென்டிவ் வந்திருக்கு. 9 ட்ரிப் எடுத்திருக்கு. 9 ட்ரிப்புக்கு உண்டானது. அதுக்கு முந்தின நாள் செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா 3,875 ரூபா ஓடி இருக்கு. ஆனால் 8 ட்ரிப்பு தான் ஓடி இருக்கு. ஆனால் 13 மணி நேரம் ஓடி இருக்கு. திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னாக்கா 12 புக்கிங் ஓட்டி இருக்க 2,696 ரூபா வந்திருக்கு. அதில் 2,100 ரூபா தான் நம்ம ஓட்டினது. 12 புக்கிங் 2,100 ரூபாய். ரொம்ப சின்ன சின்ன புக்கிங்காக எடுத்து ஓட்டணும். அதனால தான் அந்த 12 புக்கிங் எடுத்தனால 590 ரூபா இன்சென்டிவ் சேர்த்து 2,696 ரூபாய் கொடுத்தாங்க. ரொம்ப சின்ன சின்ன புக்கிங்காக கொடுத்தாங்க. மண்டே அதுவுமா அது ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ். அது 10 ஹவர் தான் ஓட்டிருக்கு பாருங்க. 2,000 தான் ஓடுது. 10 ஹவர் ஓட்டினா 2,000 தான் ஓடிச்சு அன்னைக்கு. அது நமக்கு இன்சென்டிவ் கிடைச்சதுனால 2,900 ரூபாயில 2,600 ரூபாய் வந்துச்சு. இது 2,900, 3,800, 3,800 ஓட்டியிருக்கேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு எவ்வளோ வந்திருக்கு, சாட்டர்டேயும் 3,800 ரூபா தான் வந்திருக்கு. நம்மளுக்கு ஆக்டிவிட்டி உள்ள டோட்டலாக பார்த்தீங்கன்னா 13,332 ரூபா வந்திருக்கு. 1,720 ரூபா இன்சென்டிவ். 11,612 ரூபா நம்ம ஓட்டினது. அது கிளிக் பண்ணி பார்த்தாச்சுனாக்கா எவ்வளோ இன்சென்டிவ் இல்லாமல் அவங்க கமிஷன் 1,048 ரூபா பிடிச்சிருக்காங்க பாருங்க. இந்த கீழே காமிக்கிறது ஃபேரே கம்மியாக தான் இருக்குது. அதனால தான் கமிஷனும் கம்மியாக பிடிச்சிருக்காங்க. டோட்டலாக இந்த அமௌண்ட்டு 13,000 வந்திருக்கு. நம்ம இந்த 3,800 ரூபா ஓடினதெல்லாம் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது என்னன்றதெல்லாம் டீட்டெயில்ஸாக நம்ம பார்க்கலாம். எவ்வளோ கிலோமீட்டர் ஏர்னிங்ஸ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்கள். நம்ம கிலோமீட்டர் வைஸ் பார்த்தாச்சுனாக்கா எவ்வளோ அமௌண்ட் தருதுன்னு தெரியும். இது பீக் அவர் ஓட்டினதுன்னு இல்லை, 10:50க்கு ஓட்டினது பாருங்க. 144 கிலோமீட்டர். 15 கிலோமீட்டருக்கு 270, 210. சிலது சின்ன புக்கிங் எடுத்தால் நிறைய கிலோமீட்டர் வைஸ் அதிகமான ஃபேர் வருது. ஒரு 15 கிலோமீட்டர் மேலே போனால் பாருங்களேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்க. அது 17 கிலோமீட்டருக்கு 350 ரூபா தான் வந்திருக்கு. 7 கிலோமீட்டருக்கு ஆனால் 225 ரூபா வந்திருக்கு பாருங்க. அந்த மாதிரி சில 24 கிலோமீட்டருக்கு 370 ரூபா தான் வந்திருக்கு. இப்போ 11 கிலோமீட்டருக்கு 195, 7 கிலோமீட்டருக்கு 295, 294. அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மத்தியான டைம்லேயே அந்த அளவுக்கு வேறு கிடைக்கிறது பெரிய விஷயம் தான். சின்ன சின்ன புக்கிங் எடுத்தாச்சுனாக்கா கொஞ்சம் நம்மளுக்கு டோட்டல் வைஸ் பார்த்தாச்சுனாக்கா இன்சென்டிவும் கம்ப்ளீட் பண்ணலாம். இதுவும் நம்மளுக்கு ஒரு கிலோமீட்டர் வைஸ் பார்த்தாச்சுனாக்கா நஷ்டம் இல்லாமல் இருக்கும். ரொம்ப பெரிய புக்கிங் எல்லாம் எடுத்தாச்சுனாக்கா நம்மளுக்கு 13 ரூபா 12 ரூபா அந்த ரேஞ்சில் தான் கொடுக்குறாங்க நார்மல் டைமில். பீக் ஹவரில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பீக் ஹவராக இருந்தால் கூட ஒரு 15 ரூபா அந்த ரேஞ்சில் தான் வரும். மற்ற டைமில் பார்த்தீங்கன்னாக்கா 12 ரூபா 13 ரூபாய்க்குள்ளே தான் வருது. சரி, நம்ம கிலோமீட்டர் எவ்வளோ ஓடி இருக்கு இந்த அமௌண்ட்டுக்கெல்லாம் பார்க்கலாம். மண்டே அதுமா 2,696 கிலோமீட்டர் அமௌண்ட் ஓடி இருக்கிறதுக்கு 151 கிலோமீட்டர் ஓடி இருக்கு பாருங்க. 17 ரூபா புள்ளி 18 ரூபான்னு வச்சுங்களேன். 18 ரூபா வச்சு கிடச்சிருக்கு ஒரு இதுக்கு. 2வது நாளுக்கு பார்த்தீங்கன்னா 3,875க்கு 294 கிலோமீட்டர் ஓடிக்கு 13 ரூபா தான் வந்திருக்கு அமௌண்ட்டு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 171 கிலோமீட்டர் ஓடிக்கு 17 ரூபா அவரேஜ் வந்திருக்கு. சாட்டர்டே பார்த்தீங்கன்னாக்கா 183 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. 21 ரூபா கிலோமீட்டர் வந்திருக்கு. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 800 கிலோமீட்டர் கிட்ட ஓடி இருக்கு. அந்த 13,300க்கு ஆவரேஜாக கணக்கு போட்டால் 16.7
ருபீஸ் பர் கிலோமீட்டர் வந்திருக்கு. இது ஒரு நியாயமான அமௌண்ட் தான் 17 ரூபாங்கிறது. இதுல நான் 3 நாள் லீவ் போட்டிருக்கு இல்லையா, அதுல வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் லீவ் போட்டிருக்கேன். திருப்பி ஞாயிற்றுக்கிழமையும் வேலைக்கு போகல. அந்த 2 நாள் செல்ஃப்ன்றதுனால போகல. ஒரு நாள் சர்வீஸ். அதுக்கு இந்த சண்டே ஓட்டி இருந்தாக்கா நம்மளுக்கு ஆவரேஜா 20 ரூபா கிலோமீட்டருக்கு வந்திருக்கும். வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னாக்கா வியாழன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக வந்திருக்கும் அமௌண்ட். ஆவரேஜா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 16 ரூபா 17 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ள வந்துடுது. நம்ம உட்காந்து ஓட்டினாக்கா ரெகுலரா நம்ம இந்த 10 மணி நேரம் 12 மணி நேரம் 15 மணி நேரம் இந்த மாதிரி உட்காந்து நீங்க ஓட்டுனீங்க அப்படின்னாக்கா இந்த அமௌண்ட் 17 ரூபா கிட்ட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபுல் இன்சென்டிவ் நம்ம 15 புக்கிங் 18 புக்கிங் அந்த மாதிரிலாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சுனாக்கா இன்னும் கொஞ்சம் ஏர்னிங்ஸ் அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல எப்படின்னாக்கா இப்போ பாத்தீங்கன்னா ஃபேர் ரொம்ப கம்மியா இருக்கு இல்லையா, கஸ்டமருக்கு ரொம்ப ஃபேர் கம்மியா கொடுக்குறாங்க. ஃபயர் கம்மியாக கொடுக்கும்போது அதிகப்படியான ஷார்ட் புக்கிங்ஸ் வரும். அதனால தான் இந்த இன்சென்டிவ் இப்போ கொடுக்குறாங்க. இந்த இன்சென்டிவ் இப்படி கொடுத்துட்டே இருப்பாங்க, நம்ம புக்கிங் எடுத்துகிட்டே தான் இருப்போம். ஆனால் என்ன ஆகுது, ஃபியூச்சரில் என்ன ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த சின்ன அமௌண்ட்டுக்கு ஓட்டி பழக்கப்பட்டுருவாங்க 10 ரூபா 12 ரூபாய்க்கெல்லாம். இந்த இன்சென்டிவும் சேர்ந்து கொடுக்கறதுனால தான் நம்மளுக்கு அது 17 ரூபா கணக்கில் வந்துடுது. இல்லைன்னா நம்மளுக்கு 12 13 அந்த ரேஞ்சில் தான் வரும். இப்போ கடைசியில் இப்போ ஒரு கஸ்டமர் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்சென்டிவை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இன்சென்டிவ் ஸ்டாப் பண்ணியாச்சுனாக்கா என்ன நிலைமைன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த 12 ரூபா 13 ரூபா அந்த இது மட்டும்தான் கிடைக்கும். அதுல இருந்து தான் நம்ம டோட்டல் செலவும் எல்லாத்தையுமே பார்த்துக்க வேண்டியிருக்கு. நம்மளோட ஏர்னிங்ஸ் ரொம்ப கம்மியாயிடும். அப்போ நம்ம நினைப்போம் இன்சென்டிவ் கொடுத்துருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இன்சென்டிவ் வராது. திருப்பி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா திருப்பியும் 10 ரூபாய் கொண்டு வருவாங்க, திருப்பி இன்சென்டிவ் கொடுப்பாங்க. ஆவரேஜ் அமௌண்ட் 13 ரூபா 14 ரூபா அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சுட்டு அந்த இன்சென்டிவ் கட் பண்ணிட்டு ரெகுலரா 10 ரூபாயில ஆக்கிடுவாங்க. இதுதான் பிளான் போல இருக்கு. என்னதான் நடக்க போறதுன்னு தெரியல. எலக்ட்ரிக் வண்டி எல்லாம் மொபிலிட்டி உள்ள வர வரைக்கும் அவங்க ஃபேர் கொஞ்சம் கட்டுப்படுத்தி வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய புதுசா வர டாக்ஸி எல்லாமே நிறைய 20 ரூபா 25 ரூபா ஃபேர் எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அவங்க கிட்ட கஸ்டமர் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஊபர் என்ன பண்றாங்க, ரொம்ப கம்மியான வாடகையில வண்டி கொடுக்குறாங்க. அதாவது இப்போ அவங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்குறாங்க. இப்போ ஒரு 300 ரூபா புக்கிங்னாக்கா 100 ரூபாய் எல்லாம் ப்ரமோஷன் கொடுக்குறாங்க. அந்த ப்ரமோஷன் எங்க இருந்து போகுதுன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்மளுக்கு வர வேண்டிய ஃபேர்ல இருந்து போறதுனால தான் நம்மளுக்கு ரொம்ப கம்மியான அமௌண்டா அது தெரியுது. அது உண்மைதான், அது ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான். நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த அமௌண்ட்டை தான் இவங்க இன்சென்டிவ்னு சொல்லிட்டு சேர்த்து கொடுக்குறாங்க. நீங்க அந்த ட்ரிப்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு அப்படின்னாக்கா நீங்க ஓட்டிய அமௌண்ட் உங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட், அதாவது 17 ரூபா 18 ரூபா அந்த மாதிரி அமௌண்ட் உங்க கைக்கு வந்துடும். நீங்க அந்த ட்ரிப்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சுனாக்கா. நீங்க கம்ப்ளீட் பண்ணலைன்னாக்கா இந்த உங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட் ஊபர்கிட்டே இருக்கும், அவங்க தரமாட்டாங்க. ஏன்னா நீங்க அந்த கம்ப்ளீட் பண்ணல இல்லையா, இன்சென்டிவோட கண்டிஷன்ஸ் இருக்கு இல்லையா, அது கம்ப்ளீட் பண்ணாதனால அவங்களே வச்சுப்பாங்க. அந்த மாதிரி தான் இப்போ இன்சென்டிவ் ஸ்கீம் நடக்குது. அதனால நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா பெரிய புக்கிங் எடுக்கும்போது 15 கிலோமீட்டர் மேலே இருக்கிற புக்கிங் எடுக்கும்போது மோஸ்ட்லி ஒரு 12 13 அந்த ரேஞ்சில் தான் வருது நார்மல் டைம்ல. நைட் டைம் இந்த பீக் ஹவர் டைம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 ரூபா 16 ரூபா அந்த மாதிரி வரும். சண்டே சாட்டர்டே பார்த்தீங்கன்னாக்கா 18 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி உள்ள ரேஞ்சிலும் கொடுக்குறாங்க. பகல் டைம்ல 16 15 இது கொடுப்பாங்க. பீக் ஹவர்ல 20 25 கூட கொடுப்பாங்க. ஷார்ட் புக்கிங்ஸ்க்கு சிலப்போ அதிகமாக வரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் புக்கிங் இப்போ ஒரு 5 கிலோமீட்டருக்கு ஒரு 200 ரூபாய் வந்துச்சுனாக்கா அது நல்லது தானே, 40 ரூபா கிலோமீட்டருக்கு கிடைக்கும். அதுவே நீங்க 15 கிலோமீட்டருக்கு மேல உண்டான புக்கிங் எடுக்கும்போது 20 ரூபாய்க்குள்ளதான் கிலோமீட்டர் கொடுப்பாங்க, 300 ரூபா தான் கொடுப்பாங்க. 5 கிலோமீட்டருக்கு 200 எடுக்கிறதுக்கும் 15 கிலோமீட்டருக்கு 300 எடுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி தான் பார்த்து நீங்க ஓட்டினாதான் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி போக முடியும். புதுசா வரவங்க இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கங்க. இதுதான் இப்போதைக்கு இருக்கிற நிலைமை. இப்போ கொஞ்சம் அந்த ஜனவரிக்கு அப்புறம் கொஞ்சம் கம்மி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. புக்கிங்ஸ் டல் ஆகும் எக்ஸாம் டைம் எல்லாம் வரும்போது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நியூ இயர் அந்த வெக்கேஷன் டைம் எல்லாம் இருக்கனால கொஞ்சம் இன்சென்டிவ் எல்லாம் கொடுத்து நம்மளை ஓட்ட விட்டுருவாங்க. அதுக்கப்புறமா ஜனவரி ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாக்கா கொஞ்சம் டல்லாக அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி இருந்தாலும் நம்ம வண்டி ஓட்டி தானே ஆகணும். ஏதாச்சும் ஒரு டியூட்டி பிடிச்சி ஓட்ட வேண்டிதான். செல்ஃப் எல்லாம் பிடிச்சி ஓட்டுங்க. செல்ஃப் பிடிச்சி ஓட்டும்போது நம்மளுக்கு பெருசாக அடி வாங்காமல் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.